ஸோ வெல்கம் பேக் டு ஹாலிவுட் தமிழ். 2024 பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் சீரீஸாக எடுக்கப்பட்ட டெட் அண்ட் ப்ரூட் அப்படின்ற சீரீஸை வந்து இப்போ விஆர் ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 4 லாங்குவேஜில் இப்போ அவைலபிளாக இருக்கு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சீரீஸோட ஹீரோனான கேட்டி வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு பிசோன் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப 17 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுடைய பிரதரை கொன்ன மைக்கேல் அப்படின்ற நபரை பாத்தீங்கன்னா எதேச்சா வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இவங்க மீட் பண்றாங்க. பட் இருந்தாலுமே இவனுக்கு பாத்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு சுத்தமா அடையாளம் தெரியல. சோ நம்ம ஹீரோயின் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக மைக்கேலோட வீட்டு அட்ரஸ பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபேக் ஐடி மூலியமா அவங்க கூட வந்துட்டு சேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றதான் இந்த சீரீஸோட கதைக்களமா இருக்கு. ஆக்சுவலா 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்காக நம்ம ஹீரோயின் ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய சீக்வன்ஸா இருக்கட்டும், தென் அதை ஸ்டோரியா ப்ரெசென்ட் பண்ண விதமுமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆக்டிவேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரீஸ் நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலுமே இந்த சீரீஸ்ல ஒரு பரபரப்பு அப்படின்றது சுத்தமா இருக்காது. தென் ஸ்கிரீன் பிளேயுமே ரொம்ப ஸ்லோவா மொக்கையா தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிலே ஆவரேஜான படம் தான். டைம் இருந்தால் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சீரீஸில் பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ தனியாக மட்டுமே பாருங்க.